பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், அரசியலில் இயல்பாக நிகழ்வுகிற நிகழ்வுகள் தான். திடீர் மாற்றங்கள், திசை திருப்பல்கள் வரும். அதுபோலதான் கடந்த 7-8 நாட்களாக மிகுந்த மன வலியுடனும் வருத்தத்துடனும் இருந்த எனக்கு ஒரு ஆறுதலாக நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் முத்தமிழன் அன்பு தம்பி தி. வேல்முருகன் அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு அன்பு கட்டளை எனக்கு பிறப்பித்தார். என்ன கட்டளை என்று சொன்னால், அண்ணா, 46 ஆண்டு காலமாக தமிழ் தேசிய களத்தில் நீங்கள் ஆற்றிய பணிகளை நான் அறிவேன். உங்களுடைய தமிழ் தேசிய கொள்கை, முயற்சி, இலக்குகளை நான் புரிவேன். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து திடுமென விலகி வீட்டை பார்த்து போய்விட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் தனிமரமாக நிற்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால், உங்களை பற்றி புரிதல் எனக்குண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். 7-8 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் எண்ணியதை, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர திட்டமிட்டதை ஒரு எதிர்பாரா திருப்பமாக தைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆறுதலாக போய் பார்த்து விட்டு வரலாம் என்று சொன்ன என்று எண்ணிய நீங்கள் அங்கே சென்றவுடன் ஐயா அவர்கள் பக்கத்திலே உங்களை அமர வைத்து விட்டார்கள். பொருந்தாத இடம் என்று தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய தமிழின போராளி, சமூகநீதி, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆறுதலாக, பக்கபலமாக, துணையாக நிற்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அங்கே சென்றீர்கள். அதிலே தவறில்லை. ஆனாலும் நீங்கள் அங்கே தொடர முடியாத நிலை அறிந்து உங்களுடைய முயற்சிகள் குதர்க்கவாதிகளால் திசை திருப்பப்பட்டு மடைமாற்ற பிறகு நீங்கள் அங்கே இருக்க முடியாமல் ஊரை பார்த்து போய்விட்டீர்கள். உங்களை அப்படியே இந்த களத்திலிருந்து ஓரம் கட்டிவிட அல்லது ஓரமாக நின்று நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். எனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளராக திருவைகுண்டம் தொகுதி களம் இறங்குங்கள். இதோ சின்னம். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 234 தொகுதியிலும் தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள படப்பிடிப்பு கருவி, கேமராவை வைத்து உங்கள் தொகுதி மக்களை, அவருடைய உள்ளங்களை படம் பிடியுங்கள், பதிவு செய்யுங்கள் என்று களத்திலே நிற்க சொல்லி அன்பு கட்டளை பிறப்பித்து விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியிலே திண்டிவனம் தொகுதிக்கும் விருப்ப மனு கொடுத்திருந்தேன், திருநெல்வேலி தொகுதிக்கும் விருப்ப மனு கொடுத்திருந்தேன். திண்டிவனம் தொகுதிக்கு ஏன் விருப்ப மனு கொடுத்தேன் என்று கேட்டால், எவருக்கும் தெரியாத கமுக்கம் அங்கே விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான தம்பி வன்னியரசு களமாடப் போகிறார். வன்னியரசு தான் தமிழக வெற்றி கழகத்திலேயும், அதாவது விஜய் கட்சியிலேயும் கூட்டு சேர விடாமல், திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் கூட்டணி என்று பேச விடாமல், அனைத்து காய்களையும் நகர்த்தி அடைப்பு தடுப்புகளை போட்டு வைத்தவர் திருமாவளவனுக்கு கூட பெரிய அளவில் பங்கு இல்லை. இந்த வன்னியரசுக்கு தான். அந்த வன்னியரசு களமாடுகிற திண்டிவனத்தில் இந்த வியனரசு களமிறங்கி வன்னியரசா வியனரசா பார்த்து விடுவோம் என்று எண்ணிதான் போட்டேன். ஆனா ஐயாவை சுற்றி இருக்கக்கூடிய கூமுட்டைகள்னு சொல்ல மாட்டேன், இந்த பூசாரிகள் ஒருவேளை திண்டிவனம் தொகுதி வியனரசுக்கு கொடுத்து வியனரசு வெற்றி பெற்று சட்டமன்றம் போனால் நம்ம நிலை என்ன ஆகும்? ஏனென்று சொன்னால், மருத்துவர் ஐயாவின் சொந்த தொகுதி திண்டிவனம். எனவே கடந்த 5ஆம் தேதி விருப்ப மனு கொடுத்தவர்களை அழைத்து நேர்காணல் கண்டவர்கள், அந்த தொகுதியினுடைய ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர் அழைத்தவர்கள் என்னைய கூப்பிட மறந்து விட்டார்கள். திருநெல்வேலி சரி வேண்டாம், திருநெல்வேலியில் ஏன் போட்டு வைத்தேன் என்று சொன்னால், ஏற்கனவே 2016 களமாடிய தொகுதி எனக்கு, நான் அரசியல் களம் ஆடுகிற தொகுதி, பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தமிழர்களின் கோரிக்கையை
முன்வைத்து களமாடலாம் என்கிற எண்ணத்தில் போட்டேன். என்னை பந்தியிலே இடமில்லைன்னு அழைக்கவே இல்லை. அந்த விருப்ப மனு கொடுத்தவர்களுடைய நேர்காணல் தற்செயலாக போகிறேன். 400க்கும் மேற்பட்ட வாகனங்கள், ஏறக்குறைய 1000 பேர் தைலாபுரம் தோட்டத்தை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். ஏன் எனக்கு தகவல் இல்லைன்னா ஒருவரிடமும் விடை இல்லை. சரி, நன்றி, வணக்கம் என்று சென்னையை நோக்கி போய்விட்டேன். 2 நாட்கள் கழித்து ஐயா அவர்களை சந்திக்கலாம் என்று போனால் சந்திக்கத்தான் முடிகிறது. சொல்ல வேண்டிய செய்திகளை ஐயாவிடத்தில் பகிர முடியவில்லை. பூசாரிகளின் குறுக்கீடு. சரி, நன்றி, வணக்கம் வந்துட்டேன். 3வது முறையாக மறுபடியும் போகிறேன். ஐயாவை சந்திக்கலாம், தேர்தல் களமாடுவதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி போராடுகிற எல்லா களத்திலையும் எனக்கு வாய்ப்பு இருக்கா, எல்லா தொகுதியிலும் நாம் போய் வேலை செய்ய வேண்டுமா என்று கேட்கலான்னு போனா அப்போதும் பூசாரிகள் குறுக்கே. ஐயாவை சந்தித்து வணக்கம் சொல்லத்தான் முடிகிறது, அங்கே கருத்துக்களை சொல்ல முடியவில்லை. ஐயாவிடத்திலே செய்திகளை பகிர இயலவில்லை. சரி, நன்றின்னு வந்துட்டேன். பிறகு விஜய் கட்சியோடு கூட்டணி இல்லை, அவர்கள் தனித்தே நிற்பதாக முடிவு செய்து விட்டார்கள் என்று எனக்கு கிடைத்த தகவலை தோட்டத்துக்கு கடத்தினேன். 4 மணி நேரத்தில் சசிகலா அம்மையார் வந்து விட்டார்கள். சரி, இந்த அம்மையார் வருகை செய்யாது நம்மளோடு பகிர்ந்து நீங்கள் ஒரு மாநில பொறுப்பாளர் வாங்க என்று இந்த பூசாரிகள், அவங்க தான் பூசாரிகளாக இருக்காங்களே, அப்புறம் எப்படி அழைப்பாங்க? அதுவும் இல்லை. அப்படியே அழைத்தால் நான் போக மாட்டேன். சசிகலாவோடு எந்த வகையிலையும் நாம் அரசியல் கூட்டணி ஏற்படுத்த இயலாது. அதுக்கு பொருத்தமான தகுதியான ஆள் சசிகலா அல்ல என்ற முடிவு நமக்கு. அதற்கு பிறகுதான் முடிவெடுத்து பொறுப்பு விலகல் மடலை பகரி வழியாகவே ஐயா அவர்களுக்கும், ஐயா அவர்களின் அருந்தவ புதல்வி, நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய செயல் தலைவர் அம்மையார் ஸ்ரீகாந்தி பரசுராமனுக்கும் அனுப்பிவிட்டு தெற்கு நோக்கி வந்து விட்டார். வந்து தனிமரமா நின்ற என்னை என் அன்பு தம்பி ஆற்றல் மறவன், புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சித்தாம் நட்போம் கிழமை தரும் என்று நம்முடைய ஆசான் திருவள்ளுவர் சொன்னதை போல சென்னையில் இருந்தவாறே என்னை ஆற தழுவி அரவணைத்து, அண்ணா நீங்கள் தனிமரம் அல்ல, தம்பி இருக்கிறேன், பல்லாயிரக்கணக்கான தம்பிமார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறார்கள், வாருங்கள், களமாடுங்கள், திருவேங்கடம் தொகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள், இந்தாருங்கள் சின்னம் என்று அன்பு கட்டளை பிறப்பித்து களத்திலே இறக்கி விட்டார். அந்த கட்சியிலே நான் சேரல, தம்பியை பார்க்கவும் இல்லை. ஆனாலும் சென்னையிலிருந்து என்னுடைய 46 ஆண்டுகால தமிழ் தேசிய களத்தை அறிந்தவர், போராட்டங்களை புரிந்தவர், வாகை சூடிய வரலாறுகளை தெளிந்தவர், நன்கு அறிந்து தெரிந்து தெளிந்து இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதை போல தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீராயிடும்பை தரும் என்கின்ற திருக்குறளை எல்லாம் எண்ணி பார்த்து அன்பு தம்பி ஆற்றல் மறவன் முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவர்கள் அன்பு கட்டளை பிறப்பித்து விட்டார். நானும் தம்பியினுடைய கட்டளையை மீற முடியாத இக்கட்டான நிலையில் இருக்கிறேன். வேல்முருகன் யார் என்று எனக்கு தெரியும், எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும், எதற்காக இந்த தமிழ் தேசிய களத்திலே நிற்கிறார் என்று நன்கு அறிந்ததால். ஆகையினாலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மற்றொரு உருவம்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழின போராளி மருத்துவர் ஐயாவினுடைய அரசியல் வளர்ப்புலே உருவானவர்தான், சட்டமன்ற உறுப்பினரானவர்தான், அதன் வாயிலாக உலகத் தமிழர்களுக்கு அறிமுகமானவர்தான் நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் தி வேல்முருகன் அவர்கள். எனவே என் அன்பு தம்பி ஆற்றல் மறவன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், உலகறிந்த தமிழ் தாயின் புதல்வர் தி வேல்முருகன் அவர்களுடைய அன்பான கட்டளை ஏற்று அந்த முத்தமிழ் நாட்டின் உரிமை மீட்புக்காக, முத்தமிழ் மொழியின் ஆளுமைக்காக களமாடுகிற அந்த சூழலை எனக்கும் அதிலே ஒரு வாய்ப்பை நல்கி போராட்ட களத்திலே, அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் களத்திலே என்னுடைய சொந்த தொகுதியான திருவைகுண்டம் பொது தொகுதியிலே என்னை களமாட வைத்து
கட்டளை பிறப்பித்து விட்டார், சின்னத்தை வழங்கிவிட்டார். வேறு வழி இல்லை. ஆனாலும் நீண்ட அரசியல் பட்டறிவும் தமிழ் தேசிய களத்திலே எவரும் படாத துன்பங்கள், துயரங்கள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சிறை சித்திரவதைகளை ஏற்ற நான் அப்படியே இந்த களத்தை விட்டு செல்ல முடியாத நிலையிலே அன்பு தம்பி ஆற்றல் மறவன் முத்தமிழன் தி. வேல்முருகன் கட்டளை ஏற்று களமாட துணிந்து விட்டேன் என்கின்ற அந்த செய்தியை பாட்டாளி தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டு தமிழ் உறவுகளுக்கும், உலக தாய் தமிழ் உறவுகளுக்கும் பகிர்ந்து என்றால் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அன்பு தம்பி சீமான் அவர்களைப் போல திரள் நிதி திரட்டி குவியுங்கள். ஒரு தொகுதிக்கு குறைந்து 1 கோடி வரும் செலவு, அதை எனக்கே அனுப்புவீங்கள். நான் வேட்பாளர்கள் தலையிலே செலவு தொகையை கட்டிவிட்டு நான் மற்றதை பார்த்துக் கொள்கிறேன். அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆகையினாலே உங்களால் முடிந்தால், உங்களால் இயன்றால் அன்பு தம்பி முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இந்த தேர்தல் களத்திலே திருவைகுண்டம் தொகுதியிலே களமாடுவதற்கு அவருடைய கற்றலை ஏற்று நான் அணியமாகிவிட்டேன். ஆகையினாலே என்னோடு களமாடக்கூடிய தம்பிமார்களுக்கு குறைந்தது ஒரு தேநீர் செலவு, ஒரு உணவு செலவு போன்றவற்றை ஈடுகட்டுவதற்கு கட்டாயமில்லை. உங்களால் இயன்றதை, முடிந்ததை செய்யுங்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோளை பாட்டாளி தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், உலகத் தமிழர்களுக்கும் அவர்களுக்கு வேண்டுகோளாக முன்வைத்து இந்த அரிய பெரிய வாய்ப்பை நான் கேட்காமலே எனக்கு நல்கிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கி பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து, நம்பிக்கையோடு இருங்கள் தம்பி. நாளைய தமிழகம் நமது வசமாகும். வெற்றி நமது என்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள், என்றாவது ஒரு நாள் அன்னை தமிழ் தாய் உங்கள் தலையில் கிரீடம் சொட்டுவாள். அதுவரைக்கும் நாம் தொடர்ந்து குரல் கொடுப்போம், பாடுபடுவோம், போராடுவோம், வாகை சூடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.